Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 2 objectives of business. இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க, define economic activities. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Activities undertaken with the object of earning money are called economic activities. அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றது மூலியமா நம்ம மணி ஏர்ன் பண்றோமோ, நமக்கு காசு வருதோ, அது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றாங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணது மூலியமா அதுக்காக நமக்கு அதாவது காசு வருது, மணி வருது, அது மூலியமா நம்ம ஏர்ன் பண்றோம்னா அதுதான் என்னது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, what do you mean by business? businessனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. business refers to economic activity performed for earning profit. ஜேம்ஸ் ஸ்டெப்பன்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசினஸ் வந்து என்னது, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. இதை ஏன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்றாங்கன்னா, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது என்னது, நமக்கு அமௌண்ட் மணி வந்து நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அப்ப இட் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க, வாட் டு யூ மீன் பை எம்ப்ளாய்மெண்ட்? எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. It refers to the occupation in which people work for other and get remuneration in the form of wages or salary. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒன்னும் இல்ல, ஒரு பீப்புள் வந்து வேற ஒருத்தவங்களுக்காக மத்தவங்களுக்காக ஒர்க் பண்ணி அவங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரெம்யூனரேஷன். ஓகேவா? ரெம்யூனரேஷன் வந்து வாங்குவாங்க, ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் அண்ட் சேலரி. வேஜஸ்க்கும் சேலரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரி அப்படின்றது நம்ம மந்த்லி பேசிஸ் வாங்கக்கூடியது, வேஜஸ் அப்படின்றது நம்ம டெய்லி பேசிஸ்ல வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து தினக்கூலிக்கு வேலை பார்ப்பாங்க. இதுக்கு ஃபார்மர், இதுக்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஒர்க்லாம் போறவங்களுக்கு வந்து அப்பப்ப வேலை செஞ்சோடனே காசு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். சேலரிஸ் போது மந்த்லி ஒரு கம்பெனிஸ்லாம் போய் வேலை பார்த்தா அந்த மாதிரியும் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆக்குபேஷன். ஓகேவா? மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். பீப்புள் ஒர்க் ஃபார் அதர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு அப்ப நமக்கு கீவேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, occupation in which people work for others and get remunerations. அதுதான் வந்து இதுக்கு கீவேர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதோட கீவேர்ட்ஸ்லாம் வந்து நான் சொல்லிட்டேன். இதோட வந்து உங்களுக்கு 2 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க், what do you mean by human activity? ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்லயும் 2 இருக்கு, எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னு 2 இருக்கு. ஓகேவா? எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் வித் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி ஆர் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொன்னேன், ஒரு விஷயத்த நம்ம பண்றது மூலியமா நம்ம மணி ஏர்ன் பண்றோம்னா அதுதான் என்னது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ கூட்ஸ் பை மேனுஃபேக்சரர். அதாவது மேனுஃபேக்சரர் என்ன பண்றாங்க, கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்ன்றதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் பை ஹோல்சேலர்ஸ். ஹோல்சேலர் மூலியமா என்ன ஆகும், கூட்ஸ் வந்து அந்த பொருள் வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்து செல்லிங் பை ரீட்டைலர்ஸ். அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆட்கள் ரீட்டைலர்ஸ்க்கு ஹோல்சேலர் வந்து கொடுத்துருவாங்க. அப்ப ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கன்சியூமருக்கு விற்பாங்க. ஓகேவா? சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அதாவது இந்த 3 பேரோட ஆக்டிவிட்டி என்னது, மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டைலர். இவங்க 3 பேரும் எதுக்காக தான் அவங்க இந்த வேலையை பாக்குறாங்க, ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்றதுக்காக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதனாலதான் இதை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Activities undertaken to satisfy social and psychology needs are called economic non-economic activities அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்றது மூலியமா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுறோமோ, ஓகேவா, நம்மளோட தேவை வந்து நமக்கு திருப்தி ஆகுதோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கீவேர்ட் இதுதான்.
அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி. இப்ப வந்து ஃபேமிலிக்காக நம்ம அம்மாங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க காசு கேட்கறாங்களா? இல்ல, அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சேஷன். ஓகேவா, நம்ம சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கும். அடுத்து செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல். செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்னும் போது நம்ம செலிப்ரேட் பண்றது மூலியமா நமக்கு யாராவது காசு கொடுக்குறாங்களா, மணி கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அது நம்மளுக்கு ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், சாட்டிஸ்பாக்சேஷன். ஓகேவா. அடுத்து டூயிங் மெடிடேஷன். மெடிடேஷன் பண்றது மூலியமா அதேதான். ஓகேவா. இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டு விதமா ஆகும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 மார்க். அடுத்து செகண்ட் 3 மார்க் பாருங்க, ரைட் ஷார்ட் நோட் ஆன் பிசினஸ் ப்ரொஃபஷன். பிசினஸ் பத்தியும் ப்ரொஃபஷன் பத்தியும் ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கேட்கறாங்க. ஓகேவா. அதாவது என்ன கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். பிசினஸ்னா என்னன்னு பார்க்கலாம். To any human activity undertaken on the regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services. Economic activities are performed for earning profit. James ஸ்டெப்பன்சன். பிசினஸ் அப்படின்றது, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னவா இருக்கும், எதுக்காக நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ப்ராஃபிட் நம்ம எது மூலியமா இது பண்ணிக்கலாம், அந்த ப்ராஃபிட்டை ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் தென் சேல் பண்ற மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த இதுல வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேவா. பிசினஸ்க்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப அடுத்து ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன்னா என்னன்னு பாருங்க. Profession are those occupations which involves rendering of personal service of a special and expert natures. A profession is something which is more than a job. It is a career for someone who is competent in their respective areas. அதாவது ப்ரொஃபஷன்னா ஒன்றும் இல்லை, யாருனாலுமே போயிட்டு அந்த வேலையை பார்க்க முடியாது. ஓகேவா. ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட கெரியருக்கு ஏற்ற வேலை, நம்மளோட எஜுகேஷனுக்கு ஏற்ற வேலையை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பண்றத ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்மளோட ஆக்குபேஷன். அந்த ஆக்குபேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும், டாக்டர் வேலை பாக்குறாங்கன்னா அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா இருக்கக்கூடாது, பர்சனலா அவங்களுக்கு என்ன பண்ணணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கணும். அததான் வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரொஃபஷன் வந்து ஜாபுக்கும் மேல இருக்கக்கூடியது. ஓகேவா. இது வந்து அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஃபார்மரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க டாக்டர் வேலை பாருங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் வேலை பார்க்க தெரியுமானா கண்டிப்பா மெடிசன்ஸ் எழுதி கொடுங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தர முடியாது. ஓகேவா. அதே மாதிரிதான் இவங்களை கூட்டு போயிட்டு கூட்டு போயிட்டு நீங்க அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் பாருங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் தெரியாது. அப்ப அவங்களோட கெரியருக்கு சம்பந்தமான பண்ணக்கூடிய வேலையை தான் என்னன்னு சொல்றாங்க, ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இதுக்கு நீங்க கீவேர்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்டு. அண்ட் தென் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பிசினஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் என்னென்னது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லும் போது இட் ரெஃபர்ஸ் டு தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மூலியமா நமக்கு கொடுக்குற அட்வான்டேஜ் என்னது, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவோம். டு பி பர்சூட் டு அச்சீவ் த ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு தேவையான இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்குள்ள ஸ்டெப்ஸை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா ஒன்றும் இல்லை, டிசைர் டு பி அச்சீவ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சொசைட்டிஸ். அதாவது டிசையர்டு, அதாவது சொசைட்டிக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதோட என்ன பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சு அவங்களோட டிசைர்ஸை தெரிஞ்சு கன்சியூமர்ஸோட டிசைர் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கணும். நோ ஆக்டிவிட்டி ஆஃப் பிசினஸ் ஷுட் பி எய்ம்ட் அட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் ட்ரபிள் டு த சொசைட்டிஸ். என்ன ஒரு பிசினஸ்மே சொசைட்டிக்கு ட்ரபிள் பண்ணக்கூடியதா வந்து இருக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா.
அடுத்து ஹியூமன் ஆப்ஜெக்டிவ். இட் இன்க்ளூட்ஸ் எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் த எம்ப்ளாயி, சோஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அதாவது ஹியூமன் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகினிங்கோட எம்ப்ளாயோட நலன் கருதி, அண்ட் தென் சோஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி, சோஷியலாவும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அட் த சேம் டைம் ஹியூமன் ரிசோர்ஸ்லயும் டெவலப்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் என்னன்னு சொல்றாங்க, பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க கீவேர்ட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ். ஓகேவா? இதோட வந்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது 5 மார்க் பார்க்கலாம் வாங்க. 5 மார்க்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மார்க் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். ஆல்ரெடி நம்ம இப்பதான் கிளாசிபிகேஷன் படிச்சோம், இப்போ அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிட்டோம். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அ கூட்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து அறுவடை பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா அது என்ன பண்ணணும், கரெக்டா ஃபினிஷ்டு குட்ஸ் அது கொண்டு போய் கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. கூட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்ட் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். ஓகேவா? அந்த கூட்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை யாருக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இருக்கணும், ஹியூமனோட வாண்ட்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற விதமா இருக்கணும். என்னது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் பாருங்க, சேல் அண்ட் டிரான்ஸ்பர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். There must be sale or exchange of goods or services. ஒரு பிசினஸ்ல சேல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். சொன்ன பார்ட்டர் சிஸ்டம்க்கு அதே மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் இருக்கணும் கண்டிப்பா ஒரு பிசினஸ்ல. when a person view cloth for his personal consumption, it is not business because there is no transfer or sale. இப்போ ஒரு மனுஷன் தன்னோட பர்சனல் கன்சப்ஷனுக்காக கிளாத் வியர் பண்ணிருக்கா அப்படின்னா அது வந்து பிசினஸ் ஆகாது. ஓகேவா? ஏன்னா எதனால அது பிசினஸ் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு சேல் ஆர் எந்த ஒரு டிரான்ஸ்பருமே இல்லை. ஓகேவா? அடுத்தது பாருங்க, டீலிங் இன் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் ப்ரொடியூஸ் மே பி கன்சியூமர் கூட்ஸ் லைக் அ கிளாத், பென், பிரஷ், பேக் எக்ஸெட்ரா. நம்ம கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் போது அது கன்சியூமர்ஸ்க்கு தேவையான கூட்ஸா வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அதுதான் என்னென்னதுன்னா இந்த 4 ஐட்டம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சர்வீஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டிஸ் லைக் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், டிரான்ஸ்போர்டேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். அதாவது சர்வீஸா நம்மளோட கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கும் போது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கணும்னா, எலக்ட்ரிசிட்டி கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கணும், தென் கேஸ் ப்ராப்ளம், வாட்டர், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பேங்கிங், இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் நம்ம கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ரெகுலரிட்டி ஆஃப் டீலிங். An isolate dealing in buying and selling does not constitute business. The transaction must be regular அப்படிங்கிறான். ஓகேவா? அடுத்து ப்ராஃபிட் மோட்டிவ். An important features of business is profit motive. Business is an economic activity by which humans make their livings. It is in fact the attraction of profit which spur people to do business. அதாவது என்ன பண்ணணும், ப்ராஃபிட் மோட்டிவ். பிசினஸோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸே என்னன்னு சொல்றாங்க, ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னது, பிசினஸ் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னது, ஹியூமனோட லிவிங்க கரெக்டா வந்து ஆக்டிவிட்டிஸ்ல தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா. இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது மூலியமா என்ன பண்றாங்க, மற்ற பீப்புள்ஸையும் வந்து பிசினஸ் பண்றதுக்கு வந்து தூண்டுதல் வந்து தருது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பர்ஸ்னா ஒன்றும் இல்லை, தூண்டுதல், அதர் பீப்புள்ஸை தூண்டுறது. ஓகேவா? இதெல்லாம் தான் என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன், கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூணுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூணும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். பிஸ்னஸ்க்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணுமானா கிடையாது, நோ குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட். ப்ரொஃபஷன், இதுவே நம்ம ப்ரொஃபஷன்னா படிச்ச
படிப்புக்கு ஏற்ற வேலை தானே, அப்ப அதுக்கு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யும் போது நமக்கு குவாலிஃபிகேஷன் தேவையானா கண்டிப்பா தேவை. மினிமமா நமக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க நோ குவாலிஃபிகேஷன் மஸ்ட், மினிமம் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? பேசிக் மோட்டிவ், பிசினஸோட மோட்டிவ் என்னவா இருக்கணும்? ஏர்னிங் ப்ராஃபிட்டா இருக்கணும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுதான் வந்து பிசினஸோட மோட்டிவா இருக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கொடுக்கறது தான் வந்து அவங்களோட மோட்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கும்? ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரி. ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்கும் போது அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? நம்ம சேலரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மோட்டிவா இருக்கும். கேபிட்டல் பாருங்க, பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்மால் கேபிட்டல் இருந்தா போதும். ஓகேவா? ப்ரொஃபஷனுக்கு வந்து லிமிட்டடா தேவையான கேபிட்டல் இருந்தா போதும். இதுவே எம்ப்ளாய்மெண்ட்டை பார்க்கும்போது நம்ம வேலை செய்யும் போது நமக்கு கேபிட்டல் தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து ரிஸ்க் வந்து அன்சர்டைன் அப்படின்னு சொல்றாங்க. எப்பனாலும் எதுனாலும் நடக்கும், சொல்ல முடியாது நம்ம, அப்ப அன்சர்டைன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து சர்டைன். ப்ரொஃபஷன் போது சர்டைனா வந்து ஒரு சில ரிஸ்க் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் இப்போ டாக்டர் இதுவே வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சர்டைனா நம்ம ஒரு மெடிசன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்ப அந்த மாதிரியான ரிஸ்க் தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி டு சால்வ் தட் ரிஸ்க். ஓகேவா? அடுத்தது பிக்சடு. எம்ப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிஸ்க் பிக்சடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தானே ரிஸ்க் தான் வரும்னு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு. அடுத்தது டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டிரான்ஸ்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, பாசிபிள் பிசினஸ்ல, இங்க நாட் பாசிபிள், இங்க நாட் டிரான்ஸ்பரபிள். எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண மாட்டோம்? டிரான்ஸ்பர் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. இதோட இந்த செகண்ட் லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க.